வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம போடுற வீடியோ என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இதுவரையில் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போட்டதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். சரிங்களா? இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஆட்டோமொபைல் அந்த சர்வீஸ் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் சொல்கிறீங்க அந்த செக்டாரில் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறீங்களோ அவங்களுக்கான வீடியோ அது. சில பேர் வந்து கேரேஜ் வச்சு நடத்தணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும், சில பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த மாதிரியான ஒரு ஆட்டோமொபைலில் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும், இல்லை சார் நான் வந்து எனக்கு ஒரு ஜாப் ப்ரொஃபைல் பார்த்துட்ருக்கேன், அதுவும் ஆட்டோமொபைலில் அந்த கார் ரிப்பேர் அண்ட் சர்வீஸில் நான் பண்ணணும்னு விரும்புகிறேன், அந்த மாதிரியே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஆட்டோமொபைலுக்கு தேடிட்டுருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ. அது போக சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ இது. சரிங்களா? இந்த ஆட்டோமொபைலில் எந்த மாதிரியான வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில், சரியா, ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக கூட நீங்கள் வந்து இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இந்த கார் ரிப்பேர் அண்ட் சர்வீஸுங்கிற இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பர்சன் அவர் கூட ஒரு உதவியாளர், சரிங்களா, 2 பேர் வந்துட்டு ஒரு காரை ரிப்பேர் பண்ணுறது. சரிங்களா? இப்போ எலக்ட்ரிக்கலாக, மெக்கானிக்கலாக, எலக்ட்ரானிக்ஸாக அந்த கேட்டகரியில் பொதுவாக ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா இது வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரேஜ் ஒன்று ஆரம்பித்து அதில் நிறைய எம்ப்ளாயீஸை நீங்கள் பயன்படுத்தி, சரிங்களா, அந்த மாதிரி பெரிய ஸ்கேலில் நீங்கள் பண்ணிங்கன்னா வி கேன் சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரேஜ் பிஸ்னஸ், சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரி இதுக்கு பொருந்தும். சில பேர் இருப்பாங்க, சார் நான் எனக்கு இந்த ஃபஸ்ட்டும் வேணாம் செகண்டும் வேணாம், அதாவது வீட்லேயே இருக்கணும், சரியா, நான் எப்போல்லாம் விரும்புகிறனோ அப்போ நான் அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸு. ஸோ அவங்களுக்கும் இந்த ஆட்டோமொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரியா? இந்த ஆட்டோமொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. சரிங்களா? முன்னாடிலாம் வந்து நிறைய மென்ஸ் தான் இருப்பாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்ததுனால, சாஃப்ட்வேர்லாம் வந்ததுனால உங்களுக்கு ஃபீமேலுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரியா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஜாப் ப்ரொஃபைலில் போயிடலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முடிச்சோம், ஜாப் ப்ரொஃபைல் என்ன மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னா, ஆஸ் ஐ சைட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு இதெல்லாம் தாண்டி ரொம்ப கோராக பார்த்தீங்கன்னா இசிஎம் ஆர் இசியூ ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. சரிங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசிஎம் ரீமேப்பிங் அப்படிங்கிற அப்படி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. தென் இசிஎம் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. தென் கீ ப்ரோக்ராமிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. கார் ஸ்கேனிங் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. அது போக ப்ராடக்ட் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ப்ராடக்ட் டெஸ்ட்னா இப்போது சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி சொல்லக்கூடிய அந்த ப்ரொஃபைல். லைக் அது டர்போவாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜெக்டராக இருக்கலாம், இல்லை சென்சார்ஸாக இருக்கலாம். ஸோ இதையெல்லாம் செக் பண்ணி சொல்லக்கூடியது. தட் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா இசிஎம், பிசிஎம், ஏபிஎஸ்ஸு, ஏர் பேக்கு இதெல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய அந்த மாதிரியான சர்வீஸும் இதில் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஜாப் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சவங்களை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டிங் பண்ணக்கூடிய மாதிரியான ப்ரொஃபைல் இதெல்லாம். சரியா? அவர் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மெக்கானிக் இருப்பார், அவர் 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பார். ஆனாலுமே நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன ப்ரொஃபைல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரியா, நீங்கள் அவரை போய்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள். சரியா? இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அவருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம், இதை பண்ணால் சரியாகும், அதை பண்ணால் சரியாகும்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணலாம், நீங்கள் அவரை நீங்கள் வந்து லீட் பண்ண முடியும். ஸோ இந்த லீட் ரோல் தெரியுங்களா, கமாண்டிங் ரோல் இதெல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். இதில் வந்து மேல் ஃபீமேல் எல்லாருமே இதில் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? சரி, லெட் அஸ் கம் டு த எனக்கான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டென்ட்டே நான் கொண்டு வந்தேன். ஆக்சுவலி எனக்கான கன்சர்ன் என்னன்னு கேட்டால், இப்போ நான் சொன்னது எல்லாமே ஃபேக்ட், அதெல்லாம் இருக்குது. எனக்கான கன்சர்ன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒருத்தர் கால் பண்ணி, சார் நான் ஸோ ட்ரைனிங் சென்டரில் நான்
இசிஎம் ரிப்பேரிங் கோர்ஸ் முடிச்சிட்டேன், இல்லை இசிஎம் சர்வீஸ் கோர்ஸ் முடிச்சிட்டேன், இல்லை கீ ப்ரோக்ராம் சர்வீஸ் கோர்ஸ் முடிச்சிட்டேன், இல்லை இசிஎம் டியூனிங் கோர்ஸ்லாம் முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேணும், உங்கள் கேரேஜுக்கு நான் வரட்டமா, ஜாயின் பண்ணிட்டோமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சரியா? என்னுடைய கன்சர்ன் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த ஆட்டோமொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக நீங்கள் செய்யக்கூடியதா மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஜாபை தேடி போகிற மாதிரிலாம் இல்லை. சரியா? இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் கோர்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. சரியா? அப்போது நீங்கள் ஒரு இசிஎம் ட்ரைனிங் கோர்ஸ் போயிட்டு வந்திருக்கீங்கன்னா இசிஎம்மை நீங்கள் ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்திருக்கணும். அப்படி வராத பட்சத்தில் அந்த நீங்கள் ராங்காக அந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி நீங்கள் ரைட்டாக தான் சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு அந்த எபிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னா அப்போது அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு உங்களுக்கு சரியானபடி சொல்லிக் கொடுக்கலன்னு அப்படி பொருளாயிடும். சரியா? ஸோ நான் வந்து இப்போ செகண்ட் சொன்னல சரியாக சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நான் போக விரும்பலை. சரியா? என்ன ரீசன்னா, இப்போ என்ன தான் ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாலும் சரியா உங்களுக்கு ஓனாக வந்து பார்த்தோன்னா சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். என்ன இருக்குன்னா, முதல்ல வந்து அந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதில் அதாவது ஆசை வேறும் அந்த காம்பிடென்ட்டுங்கிற வேறும். நிறைய பேர் ஆசைப்பட்டு அந்த கோர்ஸில் போய் சேர்ந்துடுறீங்க. ஒரு 55,000 60,000 70,000 ஃபீஸை கட்டிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து டூவில் வாங்கிடுறீங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியறதில்ல. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்டு போயிட்டு அதில் சேர்றீங்க. சரியா? ஆசைப்பட்டுனா என்ன, நம்ம வந்து இதில் போனால் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும், குயிக்காக நம்ம ஒரு கமாண்டிங் பொசிஷன் போயிட முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டு போய் சேர்றீங்க. சரியா? ஆனால் நீங்கள் அப்படி போனீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி டெய்லியும் யாருக்காச்சும் ஒருத்தர் ஃபோன் அடித்து கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ ட்ரைனிங் கோர்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அதே நல்லா தான் இருக்கும். ஒன்லி யூ லாஸ் த மணி அண்ட் டைம். அகைன் உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன ஸ்ட்ரெஸ் தான் டெவலப் ஆகும். சரியா? அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு காம்பிடென்சி, உங்களுக்கு அந்த காம்பிடென்சி இருக்கான்னு பார்க்கணும். என்னென்னா, ஒரு ஒர்க்கை நீங்கள் செய்யணும் அப்படின்னா யூ மஸ்ட் பி கமிட்டட் பர்சன். அகெயின் வந்து நீங்கள் அதுக்கான அதை லேர்ன் பண்ணதுக்கான டியூரேஷன்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் விரும்பலாம், நீங்கள் சொல்லலாம் நான் பண்ணிப்பே பண்ணேன். ஆனால் இந்த கோர்ஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் டியூரேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ கொடுத்தா தான் அதை பண்ண முடியும். ரெண்டாவது அதுக்கு சில ப்ரீ ரெக்வஸ்ட்டும் இருக்கும். எந்த ப்ரீ ரெக்வஸ்ட் இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் எதுவுமே தெரியலனாவோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சொல்லிக் கொடுப்பேன்னு அவங்க அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் உள்ளவங்க சொல்லி தரலாம். ஏன்னா அதுக்கு அவங்களுக்கான தேவை இருக்கலாம். சரியா? ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் பிளண்டராக போகாதீங்க. ஏன்னு கேட்டால் எல்லா ஒர்க்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் தேவைப்படும். சரியா? இப்போ இந்த இசிஎம் ரிப்பேர் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா இசிஎம் ரிப்பேருக்கு ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்குது. என்ன ப்ரீ ரெக்வஸ்ட்டுக்குன்னா, எடுத்தோடனே நீங்கள் இசிஎம் ரிப்பேர் போயிட முடியாது. சரியா? இசிஎம் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட் என்னன்னா, காரை டயக்னோசிஸ் பண்ண தெரியணும். சரியா? கார் டயக்னோஸ் பண்ண தெரியும்னா கார் ஸ்கேனிங் பண்ண தெரியணும். கார் ஸ்கேனிங்க்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, அந்த எலக்ட்ரானிக் ஸ்கிமேட்டிக்கை உங்களால் இன்ஃபர் பண்ணி அந்த எலக்ட்ரானிக்ஸ், அதாவது அந்த இசியூஸு, சென்சார்ஸு, ஸோ இதை பற்றின சரியா இந்த ஆக்சுவேட்டர்ஸ் இதை பற்றின உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து காம்பிடென்சி இருக்கணும். நான் திரும்ப நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது. நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், காம்பிடென்சி இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் கம்ப்ளீட் காம்பிடென்சிலாம் ஆனதுக்கப்புறம் சொன்ன புரியுதுங்களா, கார் ஸ்கேனிங்கு, சரிங்களா, ஆஸ்லோஸ்கோப் டெஸ்டிங்கு, அஃப்கோர்ஸ் மல்டிமீட்டர் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேட் பண்ணக்கூடியது, இந்த மாதிரியான பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் டெஸ்டிங் டிவைசஸ் ஆப்ரேட் பண்ண தெரியாது, வைரஸ் ஸ்கிமேட்டிக்கை வந்து டயக்னோஸ் பண்ண தெரியாது. தென் காரோடைய சிஸ்டத்தெலாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் இன்ஃபரன்ஸ் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளோலாம் இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த இசிஎம் ரிப்பேருக்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் ஓரளவு வந்து பார்த்தோன்னா நீங்கள் இசிஎம்மை ரிப்பேர் பண்ண முடியும். ஓரளவு தான். ஏன் ஓரளவுன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இப்போ இருக்கிற இசிஎம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இவ்வளோ இசிஎம்ஸ் இருக்குது, இதில் நிறைய வந்து பார்த்தோன்னா ரிப்பேர் பண்ண முடியல. அப்போ என்ன அர்த்தம்னா, எல்லா இசிஎம்மும் நீங்கள் ரிப்பேர் பண்ணிட முடியாது. சரியா? ஸோ அப்போது ஒவ்வொரு இசிஎம்மும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி ஓகே பண்ணுற வரைக்கும் உங்களால் முன்கூட்டியே ப்ரீஃபிக்ஸ்டாக இதை ரிப்பேர் பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. எக்ஸப்ட் ஃபியூ இசிஎம்ஸு. சில இசிஎம் மட்டும்தான் நீங்கள் ஓரளவு கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியும். 10ல் அதாவது 100ல் 95 ஓகே பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த இசிஎம்லாம் ஒரு டிசைன் ஃபெயிலியர்ஸாக இருக்கும்.
அந்த டிசைன் ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரோட்டோக்கால் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சில ட்ராக்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அது வந்து டிசைன் ஃபெயிலியர்ஸில் இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் அந்த டிசைன் ஃபெயிலியர்ஸ் உள்ளது அதுதான் நான் கற்றுக்க வரேன் அப்படின்னு நினச்சின்னா தயவுசெய்து நீங்கள் வராதிங்க. ஏன்னா அது வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், அந்த பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு வரவே வராது. சரியா? அப்போது டிசைன் ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வண்டியிலையும் அது தனித்தன்மையாக, சரியா, ஒரு இண்டிவிஜுவலிட்டியாக ஃபெயிலியராக இருக்குன்னா அதை நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும், அதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும். எலக்ட்ரானிக் போர்டு ட்ரபிள் ஷூட் பண்ணால் அதுக்கு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வயரிங் ஸ்கிமேட்டிக்கு, சென்சார்ஸு, ஆக்சுவேட்டர்ஸு, ஸ்கேனிங்கு, ஆசிலோஸ்கோப்பு, சரியா, எலக்ட்ரானிக் டெஸ்டிங் டிவைஸ்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு இந்த சிஸ்டம்லாம் தெரிஞ்சு தென் நீங்கள் எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்டைஸாக மாறி இருக்கணும். எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இசிஎம் போர்டில் இருக்கக்கூடிய என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கோ அதனுடைய காம்பவுண்ட்ஸ் நேம் மட்டும் தெரிஞ்ச போகிறது இல்லை. ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், பேசிவ் காம்பவுண்ட்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கும், 2 கேட்டகரி. அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்லாம் நீங்கள் செக்கே பண்ண முடியாது. அது ஒன்லி அந்த மேனுஃபேக்சரர்ஸ் ஐசிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரர்ஸ் மட்டும்தான் செக் பண்ண முடியும், நீங்கள் செக் பண்ணவே முடியாது. பேசிவ் காம்பவுண்ட்ஸ் சொன்னால் சில செக் பண்ண முடியும், லைக் கெப்பாசிட்டர், இண்டக்டரு, சரிங்க, ரெசிஸ்டரு, இதெல்லாம் செக் பண்ண முடியும். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வந்து இந்த மொபைல் ரிப்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, லேப்டாப் ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் இதில். சரிங்களா? அவங்க அந்த பேசிவ் காம்பவுண்ட்ஸ்லாம் பக்காவாக செக் பண்ணுவாங்க. அப்படின்னா ஏற்கனவே அவங்க செக் பண்ணுறவங்களே இதை ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாங்களே. எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்ரெடி இஸ் தேர். நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட் இல்லைன்னு தேடாதீங்க. இது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட் ஆல்ரெடி இஸ் தேர். அப்படின்னா அதாவது இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்லாம் செக் பண்ணுறதுக்கு, பேசிவ் காம்பவுண்ட் செக் பண்ணுறதுக்கு, ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் செக்கே பண்ண முடியாது. அப்போ ஸ்வாப் அனலைசிஸ் தான் பண்ணணும். ஸ்வாப் அனலைஸ் பண்ணால் அதுக்கு ஐசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கணும். சில ஐசிஸ் மோனோபோலியாக இருக்கும், ஐசிஸே கிடைக்காது. அப்போ ஐசி கிடைக்காதுன்னா நீங்கள் அதை ரிப்பேர் பண்ண முடியாது. சரிங்களா? சிலது ஐசியே கிடைச்சாலும் கூட இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட்ரக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு மாதிரி, அதாவது டீசால்டரிங் சால்டரிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் டீசால்டர் பண்ணி சால்டர் பண்ண முடியும். அதில் நீங்கள் வாங்குற எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட் செல் ஃபால்ட் இருந்தாலும் நீங்கள் டீசால்டர் பண்ணதுக்கு ஓகே ஆகாது. சில டைம் நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இதுவாக தான் ஃபால்ட் இருக்குன்னு, அதை டீசால்டர் பண்ணி பண்ணியிருப்பீங்க, அது ஆக்சுவலி நல்ல காம்பவுண்டாக இருக்கும். அதை நீங்கள் கைட்டி ரிப்பேர் பண்ணுறேன்னு பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் இட் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டேமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஃபெக்ட் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் பிரித்து வேலை செய்யறதுக்கு ஸ்கோப் இல்லாமல் போய்டும், ஏன்னா இங்கே டேமேஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அப்படின்னா ஒரு லேப்டாப்பு மொபைல் ரிப்பேர் பண்ணுறவரே இது ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா அவரால் ஏன் பண்ண முடியாதுன்னா அவருக்கு என்ன தெரியாதுன்னா இங்கே நிறைய பின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பின்ஸில் எந்த பின் சர்க்யூட்டில் என்ன சிக்னல் வரணும் இல்லை என்ன வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வரணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அவருக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சாதான் அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அந்த சிக்னல் வர்றதுக்கு அனலாக் சிக்னலாக, டிஜிட்டல் சிக்னலாக, ஸ்கொயர் சிக்னலாக இதெல்லாம் பார்த்து அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராதுக்கான காரணமாக இருக்குன்னு சொல்லி அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸை நீங்கள் டேமேஜ்டு காம்பவுண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா? அகைன் சைடில் வச்சிங்க அந்த ரீப்ளேஸ் பண்ண நீங்கள் இந்த காம்பவுண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண நினச்சாலும் அந்த காம்பவுண்ட்ஸ் சில டைம் இருக்காது. அப்படியே காம்பவுண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாலும் இதில் சேலஞ்சஸ் இருக்குது. அது சால்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு மட்டும் இல்லை, சில இதெல்லாம் மேனே ஸ்கில் பண்ண முடியாது. ஏன்னா இது அட்வான்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக் மிஷினில் தான் பண்ணுறாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எந்த ப்ரீ ரெக்வஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் நேராக போயிட்டு இசிஎம் ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ட்ரைனிங் கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் இதை வந்து என்ன கற்றுப்பீங்கன்னா அதிகபட்சம் சால்ட்ரிங் டீசால்ட்ரிங். சரியா? ஸோ சால்ட்ரிங் அண்ட் டீசால்ட்ரிங் ஆல்ரெடி பீப்புள்ஸ் ஆர் நோயிங். அதில் நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்க. எல்லாம் மொபைல் ஷோரூம், மொபைல் சர்வீஸ் சென்டர்லையும் லேப்டாப் சர்வீஸ் சென்டர்லையும் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக அது ஒன்றும் பெரிய வேல்யூ அடிச்சதில் இல்லை. அடுத்தது இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட் செக் பண்ணுறது, நான் சொன்ன பேசிவ் காம்பவுண்ட் செக் பண்ணுறது, கெப்பாசிட்டி, இண்டக்டர், ரெசிஸ்டர், இதெல்லாம் செக் பண்ணுறது ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸ் ஆதார். இதெல்லாம் வந்து லேப்டாப் மொபைல் இருக்குது, ஆல்ரெடி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. சரி, அப்போது சால்ட்ரிங் இருக்காங்க, கெப்பாசிட்டி இருக்காங்க, இதுக்கு இருக்காங்க. அப்போது வேறு என்ன இருக்குது? அப்போ உங்களுக்கு தனியாக இதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் லேர்ன் பண்ணி எலக்ட்ரானிக் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறி எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்டைஸாக மாறி, எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட்டாக மாறுதுன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியல உங்களுக்கு. சால்ட்ரிங் டீசால்டர் பண்ணுறதுக்கே பெரிய சேலஞ்ச் இருக்கும், அதுக்கே நீங்கள் நிறைய எஃபர்ட் பண்ணணும். அப்போது எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட்டாக மாறி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காரோடைய சிஸ்டத்தை நீங்கள் முழுசாக தெரிஞ்சு அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு அதில் எக்ஸ்பர்ட்டாக ஆக்கி
சரியா? ஒயரிங் ஸ்கிமேட்டிக்லாம் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், இல்லை நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். அந்த ஒயரிங் ஸ்கிமேட்டிக்லாம் டீட்டெயில்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த இடத்துல என்ன சிக்னல் வரலன்னு அந்த பர்டிகுலர் பின்னை ட்ரேஸ் பண்ணி உள்ளே போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் காம்பனண்ட் வரைக்கும் செக் பண்ணி ஆக்டிவ் காம்பனண்ட் செக் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு கெஸ்ஸிங் பண்ணி சரி இந்த ஐசியை மாற்றி பார்க்கணும், சரி அந்த ஐசியை மாற்றி பார்த்து அதுக்கு டேர்ன் ஆச்சுன்னா உண்டு, ஆகலாம் அவுட்டு. ஸோ ஒட்டுமொத்தமாக என்னென்னா நீங்கள் இந்த இசிஎம்ஐ ரெடி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சேலஞ்சஸ். அப்படியே ஒரு இசிஎம் நீங்கள் டேர்ன் பண்ணி ஓகே பண்ணாலும் கூட பெரிய ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா இதில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்ஸை விட இதுக்கு நீங்கள் போகிற எஃபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வெரி 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 எக்ஸ்பென்சிவ். சரியா? ஸோ அதனால் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் ஃபோன் அடித்து சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இசியூ நான் ரிப்பேர் ட்ரைனிங் போயிருக்கேன் நீங்கள் எனக்கு வாங்கன்னு சொல்லாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு இசிஎம் ரிப்பேர் ட்ரைனிங் கோர்ஸ் போயிட்டு வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட வரேன் வேலைக்கு வரேன்னா தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் சொல்கிறது இந்த இசிஎம் ரிப்பேருக்கு மட்டும் சொல்கிறேன். சரியா? ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இசிஎம் சர்வீஸ் சென்டர் ரிப்பேர் போயிருக்கீங்க, நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்னா நான் வேணால் இசிஎம் போர்டை கொடுக்குறேன், நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ரிப்பேர் பண்ணி எடுத்து கொடுங்க, அதுக்கான சார்ஜ் என்னவோ அதுக்கான டெக்னிக்கல் லேபர் சார்ஜ் கொடுத்துறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், ஏன்னா திடீர்னு இதை கேட்டவுடனே நிறைய பேர் ஓடி வந்துருங்க, சார் கொடுங்க, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் போர்டு தர முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ரெடி பண்ணி தருவேன்னு வந்தீங்கன்னா நான் போர்டு கொடுப்பேன். அந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு கொடுப்பேன். நீங்கள் அதை ஓகே பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் பேசுகிற அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவேன். சப்போஸ் நீங்கள் ஓகே பண்ணி கொடுக்கலனா அந்த அட்வான்ஸ் வராது, அந்த ஈஸியோட காஸ்ட்டு. சரியா? இந்த புரிதலோடு எனக்கு தயவு செஞ்சு அடுத்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இசிஎம் ரிப்பேரை பற்றின கால் பண்ணுங்கள். சரியா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? இது வந்து ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகும். வேறு ஏதாச்சும் இதை பற்றி பேசணும், இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஃபர்தராக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.